அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இ 2025 பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயருமே வந்து நிறைய காலேஜஸ் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருந்துச்சு. ஸோ இதில் சில காலேஜ் வந்து ஃபில் ஆகலை. பட் நான் அந்த காலேஜ் லிஸ்ட் நான் இதில் போடல. இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து ஒன்லி வந்து எந்தெந்த காலேஜஸ் வந்து ஃபில் ஆயிருக்குது, அதாவது மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ண காலேஜஸ் லிஸ்ட் தான் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஆஃப்டர் ரவுண்டு 3 உங்களுக்கு வந்து என்டையராக வந்து எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த சீட்ஸ் தான் இது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் யாராவது வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த லிஸ்ட்டு செக் பண்ணலாம். இதில் காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஓசிபிசியில் வந்து சீட்ஸ் வந்து என்டையராக வந்து 0 இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சில சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். இது பாருங்கள், இதில் வந்து பிசிஎம், சாரி எம்பிசி, அப்புறம் வந்து எஸ்சி சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஓசிபிசி வந்து ஃபில் ஆகிருந்தாலே அந்த காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லிஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த என்டையர் லிஸ்ட்டு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து என்டையராக நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போகிறதுக்குள்ள ஒரு கோர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளினிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது. ஸோ கிளினிக்கல் இன்ஜினியர்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து எப்படி ஆப்டிமைஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பண்ணுற ஜாப் தான் அந்த இது. அதே மாதிரி வந்து டிசைன் இன்ஜினியர்ஸ், இப்போ வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்குது, எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அதில் ஏதாச்சும் டிசைன் மாற்றுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற டிசைன் இன்ஜினியர்ஸ் இது வந்து சாஃப்ட்வேர்லேயும் பண்ணுவாங்க. அண்ட் ஹார்ட்வேர்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து டிசைன் இன்ஜினியர் கேஸில் வரும். அப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் போகலாம் மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த பயோமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வச்சு நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து காலேஜ் வந்து ப்ராப்பராக ப்ரிஃபர் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட வந்து நிறைய காலேஜ் இருக்குது. நான் இந்த எல்லா லிஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு இதை போடுறேன். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அதில் தான் நான் வந்து எல்லாமே போட்டிருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நான் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து என்ன பண்ணலாங்கிறது எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்கிட்ட இருக்க லிஸ்ட்டில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.